இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டின்னர் ரெசிபி பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்பெஷலான பீஃப் பெரட்டல், அதாவது பீஃப் ரோஸ்ட்டு வித் மரச்சீனி கிழங்கு. அதாவது தமிழில் மரச்சீனி கிழங்குன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷில் வந்து டேப்பியோக்கா. இந்த டேப்பியோக்காவோட சேர்ந்து ஒரு நல்ல ஒரு பீஃப் ரோஸ்ட்டு வித் சுலைமானி, இதுதான் என்னையோட ரெசிபி. இது ஒரு யூனிக் காம்பினேஷன். இதை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்காக நான் 2 கிலோ பீஃப் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வாட்டர் ட்ரைன் பண்ண வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு குக்கரில் நம்ம மாற்றி கொடுக்கலாம். அதோட 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகு பொடி, இதோட பச்சை மிளகு சேர்த்து கொடுக்கலாம். 4லேருந்து 5 பச்சை மிளகு. அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் ஆயில், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் ஆயிலும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நம்ம சேர்த்து கொடுத்த மசாலா எல்லாமே இந்த பீஃபில் நல்லா கோட் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஒரு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் நம்ம வேக விட்டுடலாம். இப்போ நான் ஒரு 3 கிலோ மரச்சீனி கிழங்கு எடுத்திருக்கேன். இதை வந்து சின்ன பீசஸாக கட் பண்ணி இதுக்கு தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 டீஸ்பூன் உப்பும் கூட சேர்த்து இதையும் மூடி போட்டு ஒரு அடுப்பில் வேக விட்டுடலாம். இப்போ நம்ம பீஃப் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. அதுலேருந்து நிறைய வாட்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. இதையும் நம்ம அப்படியே மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்மளோட பீஃப் ரோஸ்ட் ரெடி பண்ணலாம். அதுக்காக ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இதில் வந்து ஒரு 7லேருந்து 8 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணதை ஆட் பண்ணி கொடுக்கலாம். இதோட ஒரு 15லேருந்து 20 பச்சை மிளகு இதில் சேர்த்துருக்கோம். இது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணலாம். ஒரு 4-5 பீஸு கருவேப்பட்டை, ஒரு 7லேருந்து 8 கிராம்பு, ஒரு 7லேருந்து 8 ஏலக்காய், இதெல்லாமே சேர்த்துட்டு ஒரு 3 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாம். ஆனியன் நல்லா சாஃப்ட் ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம வதக்கி இது வேக வைக்கணும். இந்த டைமில் இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியாச்சு. இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஆனியனை வந்து நல்லா வேக விடலாம். இப்போ ஆனியன் ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான தக்காளி ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம ஆனியன் வந்து கொஞ்சம் சைடில் ஒதுக்கி வச்சுட்டு நடுவில் ஸ்லைஸ் பண்ணியிருக்க தக்காளி சேர்த்து கொடுக்கலாம். இதில் வந்து ஒரு 8 பெரிய தக்காளி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். 2-3 மினிட்ஸ் தக்காளி அப்படியே விட்டுடலாம். அப்போ அந்த தக்காளி கொஞ்சம் குக் ஆகிடும். குக் ஆனதுக்கப்புறம் நம்ம லைட்டாக மேஷ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி எடுக்கலாம். அதோட ஆனியனும் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கும்போது நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும் இந்த கிரேவிக்கு. அந்த அளவுக்கு இது நல்லா குக் ஆகணும். இப்போ ஆனியனும் தக்காளியும் நல்லா வெந்து நல்லா சாஃப்ட் ஆயாச்சு. இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த கிழங்கு வந்து குக் ஆகிடுச்சு. அதை வந்து வாட்டர் ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ நம்ம ஆனியன் அண்ட் தக்காளி வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம பீஃபில் இருந்து ரிலீஸ் ஆன வாட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு இதெல்லாத்துக்கு தேவையான மசாலா பவுடர்ஸ்லாம் நம்ம சேர்த்துடலாம். இதில் எல்லாமே நம்ம பேக்கெட் மசாலாஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். முதல்ல வந்து சில்லி பவுடர், அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். கூடவே மல்லிப்பொடியும் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கொடுக்கலாம். அடுத்தது பெருஞ்சீரக பொடி 3 டேபிள் ஸ்பூன் அது சேர்த்துட்டு மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், அப்புறம் வந்து மட்டன் மசாலா பவுடர் இது வந்து ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி, இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விடலாம். மசாலாவோட அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளோட பீஃப் வந்து இதில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த டைமில் உப்பு பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு தேவை இருந்தால் கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து ஒரு 2-3 மினிட்ஸு நல்லா குக் ஆகணும். நல்லா கொதிக்கும்போது ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படி வந்து ஆயில் வந்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். ஃபைனலாக இதில் வந்து கறி லீவ்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, அப்புறம் வந்து புதினா இலை, இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நம்மளோட ஸ்பெஷல் பீஃப் பெரட்டல் ரெடி ஆகிடுச்சு.
இதில் வந்து மேலே கோகோனட் ஆயில் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அப்படியே drizzle பண்ணி விட்டுட்டு ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுட்ரு மேலே தூவி கொடுக்கலாம். அதை வந்து லைட்டாக ஒரு ஸ்டிர் கொடுத்துடலாம். இப்போது எல்லாமே ஒன்று மிக்ஸ் ஆகட்டும். அப்படியே மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோன்னா நம்மளோட ரெசிபி இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு ஸ்பைசியான பீஃப் மசாலா ரெசிபி. இது வந்து ரைஸோட சப்பாத்தி அல்லது அப்பம், தோசை அந்த மாதிரி எது கூட வேணாலும் நம்ம சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம சுலைமானி ரெடி பண்ண போகிறோம். அதாவது பிளாக் டீ. இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் பிகினர்ஸ்க்காக இதை வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அதாவது தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு 4-5 ஏலக்காய் தட்டி போட்டு தேவையான அளவு இஞ்சி பேஸ்ட்டு அதுவும் ஆட் பண்ணிவிட்டு இந்த வாட்ரு வந்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கும்போது அதோட இஞ்சோட சாறு அப்புறம் வந்து ஏலக்காயோட ஃப்ளேவர் எல்லாமே நல்லா இறங்கும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக டீ பவுடரும் ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணி நமக்கு அந்த கலரும் ஃப்ளேவரும் கரெக்டாக வந்ததும் இதை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வடிகட்டிட்டு நமக்கு வந்து கிளாஸில் ஊற்றி சர்வ் பண்ணலாம். இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட் அல்லது டின்னர் சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் குடித்தோன்னா ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ரெசிபி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நார்மலாக கப்பை பிரியாணி பண்ணும்போது நம்ம வந்து பீஃப் ரோஸ்ட் பண்ணோம்ல, அது முடிஞ்சதுமே அதில் வந்து இந்த குக் பண்ண கிழங்கை வந்து ஆட் பண்ணி அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடுவாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுவாங்க. நான் இப்போ அந்த மாதிரி பண்ணலை. ஏன்னா இந்த கிரேவி வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது. ஸோ வந்து கிட்ஸ் எல்லாம் தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணட்டும் அந்த மாதிரி. அதனால தான் நான் அதை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணாமல் சர்வ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையில்லை அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியும் சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. திரும்பவும் ஒரு புதிய ரெசிபியோடு நம்ம சந்திக்கலாம். ஓகே, பாய் பாய்.